ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை vlogs. ஸோ இந்த வீக் vlog போடுறதுக்கான ரீசனே நீங்கள் தான். நிறைய பேர் டிஎம் பண்ணி கமெண்ட்லலாம் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ளீஸ் இந்த வாரமாவது போடுங்க அப்படின்னு. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த vlog வந்து ரொம்ப முயற்சி பண்ணி போட்டிருக்கேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. ஓகே, வீட்டில் வந்து டெய்லி ரொட்டீன் தாண்டி வீக்லி ஒன்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். அண்ட் மேக்ஸிமம் திங்ஸ் வந்து நான் கவர் பண்ணலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீக்லி மெயின்டெனன்ஸ் ரொட்டீனில் நியூவாக ஒரு திங், ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங் ஆட் ஆனது இந்த மீல் ப்ரெப் தான். இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா பீல் பண்ணுறதெல்லாம் பீல் பண்ணி கட் பண்ண முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். லைக் கேரட், பீட்ரூட், பீன்ஸ், அப்புறம் வந்து கோஸ், முருங்கைக்காய், இந்த மாதிரி எதெல்லாம் கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்குமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருவேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்மளால் கட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது, அதை மட்டும் நான் அப்புறமா கட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுவேன். அந்த கருவேப்பிலையெல்லாம் உருவி வச்சுறது, இதெல்லாம் நான் முன்னாடியிலேருந்தே பண்ணுவேன். பட் வெஜிடபிள்ஸ் வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டெய்னர்ஸ் இதுக்காகவே நான் வாங்கினேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு தனித்தனி கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பொரியல் செய்ய போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னா, அந்த பொரியலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் போட்டு அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் அது எனக்கு கன்வீனியண்ட்டாக தோணலை. அதனால் ஒரு காய்னா அந்த ஒரு காய் ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். பட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தொடச்சி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பயங்கரமாக இதெல்லாம் மிஸ் ஆகும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தொடச்சிட்டு அந்த டப்பாவெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ரேக் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவேன். கீழே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜில் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அப்படி வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒரு சில காயெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன். அண்ட் கீழே வந்து வெறும் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். வேறு ஏதாவது பெரிய வெஜிடபிள்ஸில் ஸ்டோர் பண்ண முடியலன்னா கீழே தக்காளி கூட அதையும் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அண்ட் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு வீக்லி ரொட்டீனில். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக போட்டிருந்தோம். ஸோ அது போட்டுட்டு ஒரு குட்டி டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு மீதி ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும். ஒர்க்குமே வந்து ஒரு நாளெல்லாம் என்னால் பார்க்க முடியாது யாருன்னு வச்சுக்கிட்டு. அதனால எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ ஒரு 2 days 3 daysக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அண்ட் நான் மீல்
ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அண்ட் மண்டே டு சண்டே என்னெல்லாம் சமைக்கணுமோ நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ போன வாரம் ஃபுல்லாக நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, காய் ஆல்ரெடி இருந்ததை வச்சு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிடுவேன். மண்டே பிரேக்ஃபாஸ்ட் இது, லஞ்ச் இது, டின்னர் இது, அது மாதிரி எல்லா டேஸ்க்கும் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வருவோம். இந்த வாட்டி கொஞ்சம் உல்ட்டாவாக மாறிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுனால. அண்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இது எப்போ தொடச்சாலுமே இவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்துடும். அது எப்படி தானோ தெரியாது. அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் பக்கத்தில் கொஞ்சம் காலி கிரவுண்ட்லாம் இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு வந்துடுது. ஸோ இதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் உண்டு. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஃபுல்லாக நல்லா படிஞ்சு போயிடும். அண்ட் இந்த பால்கனியில் தான் துணி காய போடுறோம். கிளிப்பெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளிப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குட்டி பாஸ்கெட் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ தட் அது உள்ளேயாவது போட்டு வைப்போம். இல்லைனா அப்படியே அந்த ஸ்லாப் மேலே போட்டு வைக்கிறது மிஸ் ஆகிடுது ஈஸியாக. அதனால் இந்த பால்கனியில் இந்த கிளிப் வச்சாச்சு. அண்ட் இந்த பால்கனி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கேயும் நல்ல டஸ்ட்டு. அண்ட் இங்கே தான் நான் வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சோப் பவுடர் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பேன், ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஸ்லாப் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பால்கனியை ஃபுல்லாக வந்து தொடப்பம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் தான். மேக்ஸிமம் 3 hours 4 hours முடிச்சிடலாம். பட் எனக்கு வந்து ஒரு 2 days டைம் எடுக்கும் இதுக்கு. அண்ட் இந்த பால்கனி இப்போ தான் தீபாவளிக்கு ஃபுல்லாக கழுவிலாம் விட்டேன். அதனால பெருசாக இந்த பால்கனியில் வேலை இல்லை. இந்த லீஃபெல்லாம் வந்து விழுந்திருக்கும் காஞ்சி போய். ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சுன்னா இந்த பால்கனி வந்து ஓவர். அண்ட் தீபாவளிக்கு மாட்டினது இப்போ தான் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிது. தீபாவளிக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னே தெரியல. இதுக்கப்புறம் டைம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரில. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ இதை ரிமூவ் பண்ணி வச்சா தான் அடுத்த வாட்டி எதுக்காவது யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படியே விட்டுட்டுனா இது ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தனித்தனியாக வந்து ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் தீபாவளிக்காவது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் க்ளீனிங் இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர். இதை வந்து டெய்லி க்ளீன் பண்ணாலும் பத்தாது. ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ இது மேலே நான் எதையுமே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இந்த சீப்பு இதெல்லாம் வந்து வெளியே வச்சா தான் ஹேண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வச்சேன். பட் ரொம்ப கன்றாகவே இருந்தது. ஸோ ப்ரஷ்ஷு, சீப்பு எல்லாத்தையுமே அகெயின் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி இதை க்ளீன் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அவசரமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணதுனால எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பட் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா இப்போ இதை மாற்றலாம் அதை மாற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வருது. ஸோ அதனால் அப்பப்போ ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வெறும் இந்த லைட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி பிளான்ட்டு அண்ட் இந்த ஒயிட் கலர் பாஸ்கெட் இதை மட்டும் தான் வைக்கிறதா பிளான். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அண்ட் மேலே லைட்டாக துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. லைட்டாக ஒரு சில டஸ்ட் மட்டும் அப்படியே ஸ்டெயின் ஆகிடுச்சு. ஸோ அது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா மினிசோவில் வாங்கியிருந்தது. ஒரு ரீலில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்னோடய ஆயில் கிளென்சர், பாடி லோஷன், அதுக்கப்புறம் டோனர் இதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு.